கூட்ட நெரிசலால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இத்தனை ஆண்டுகளில் நடந்ததில்லை. காரணம், ஒரு சாலையின் ஓரமாகவே 2 பேராக நடந்து செல்ல வேண்டுமே தவிர நான் ஒரு 10 கேப்டர்கள் உருவாக்கி வைத்திருப்பேன். அவர்கள் சாலைக்கு குறுக்கே வரவிடாமல் தடுத்துவிட்டு போக்குவரத்து தாராளமாக நடக்கும். டிராபிக் போலீஸ் செய்யறதை விட எங்க டிராபிக் போலீஸ் பிரமாதமா ஒழுங்குபடுத்தி கொண்டு போவாங்க. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எவ்வளவு கட்டுப்பாடா போறாங்க. ஜனங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. பஸ் போகுது, கார் போகுது, போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த முறையில் தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு செய்கிற அந்த வேலையும் செய்து கொண்டு சாலை ஓரத்திலேயே 2 பேராக போவோம். இதில் கலந்து கொள்ளாதவர்கள் பின்னால் வருவார்கள். கட்சி தோழர்கள், அனுதாபிகள், இதிலே நல்ல காரியம்தானே செய்கிறான் வைகோ என்ற எண்ணம் கொண்ட நன்மக்கள் வந்து நிறைய கூடுவாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகத்தானே இவங்க நடக்கிறாங்க. அதோடு மதுவை ஒழிப்புக்கு 1200 கிலோமீட்டர் நடந்ததனால் அதனையும் நான் வற்புறுத்துவேன். இன்னொன்று, நிலங்களை விற்கக்கூடாது என்று நான் சொன்னேன். இப்பொழுது முதல்ல வைகோ சொன்னார், 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வித்துட்டோம், இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடம் போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஆக மக்களுக்கு என்ன தேவை என்பதை, நிலங்களை விற்காதீர்கள். இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்குள் கொடிய உணவு பஞ்சம் இந்த உலகத்தை தாக்க இருக்கிறது. அந்த சூழலில் நிலங்களின் மதிப்பு அபரிமிதமாக பெருகும். அப்ப நிலம் ஒரு 10 சென்டாவது வாங்கலாமான்னு நினைப்பாங்க. ஆகவே நிலங்களை விற்கக்கூடாது என்பதையும் நான் எல்லா இடங்களிலும் வற்புறுத்துகிறேன். குறிப்பாக இந்த போதைப் பொருள் பயமுறுத்துகிறது, கஞ்சா பயமுறுத்துகிறது, வளரும் தலைமுறை பாழாகி போய்விடுவே என்ற பயம் ஏற்படுகிறது. 4 பேர் குடிக்க பழகிட்டான்னா 40 பேர் குடியார ஆக்கிடுவான். கொஞ்சம் சாப்பிடுப்பாரு, ஜம்முன்னு ஒரு கவலை இருக்காது. வேண்டாப்பா, கொஞ்சம் சாப்பிடுப்பாரு, கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் அதே மாறிடுவான். சில தகப்பன்கள் மகனை விட்டு சாராய கடையில் போய் சாராயம் வாங்கிட்டு வா, விஸ்கி வாங்கிட்டு வா, பிராண்டி வாங்கிட்டு வா. அவன் வரும்போதே லேசா திறந்து ஒரு 2 சொட்டு சாப்பிட்டு பார்ப்பான். இல்லைன்னா அந்த பாட்டில் அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் கால்வாசி கொட்டிக்கிட்டு இருக்கும்ல, அதை சாப்பிடுவான். அது அந்த பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். பிள்ளைகளை விட்டு சாராயம் வாங்கிட்டு சொல்றேன். இதையெல்லாம் நான் கூட்டங்களில் விளக்கம் சொல்வேன், கூடுகிற கூட்டங்களில். அதே நேரத்தில் இத்தனை நடைபயணங்களிலும் நான் என் கட்சிக்கு ஆதரவு திரட்டியதில்லை.